அன்புக்குரிய தோழர்களே, 1947 ஜனவரி முதல் ஆகஸ்ட் 15 வரையில் தலைமறைவு வாழ்க்கை நடத்திய கம்யூனிஸ்ட் புரட்சிக்காரர் தோழர் பி. சீனிவாசராவ் அவர்கள் தன் சகாவுக்கு எழுதிய கடிதங்களில் சிலவற்றை தலைமறைவு வாழ்க்கையில் எனது அனுபவம் என்ற புத்தகமாக தொகுக்கப்பட்டுள்ளது. தோழர்களே, 1947 ஜனவரி மாதத்திலிருந்து ஆகஸ்ட் மாதம் வரை தமிழ்நாட்டில் கம்யூனிஸ்ட் கட்சி மிகப்பெரிய அடக்குமுறையை அனுபவிக்க நேர்ந்தது. கம்யூனிஸ்டுகள் அடக்குமுறைகளை எதிர்த்து தீவிரமான போராட்டங்களின் முன்னணியில் நின்றனர். பெரு மிராசுதாரர்களுக்கும் மில் முதலாளிகளுக்கும் கள்ள மார்க்கெட் பிரபுக்களுக்கும் லஞ்சம் வாங்கும் அதிகாரிகளுக்கும் ஆத்திரம் பொத்துக்கொண்டு வந்தது. அவர்கள் காங்கிரஸ் போர்வையை போர்த்தி கொண்டனர். சர்தார் பட்டேலை தலைவராக கொண்ட வலதுசாரியினர் அவர்களுக்கு மனமுவந்து காங்கிரஸ் பெயரை உபயோகப்படுத்த லைசன்ஸ் கொடுத்தனர். வெளுத்ததெல்லாம் பாலென்று நம்புகிறவர்களே பிற்போக்காளர்கள் சுலபமாக காங்கிரஸ் பெயரை சொல்லி ஏமாற்ற முற்பட்டனர். அவர்கள் பிரச்சார எந்திரங்களை முடுக்கிவிட்டு கம்யூனிஸ்டுகளை ஜனங்களிடமிருந்து பிரிக்க அவதூறுகள் பொழிந்தனர். அரசாங்க எந்திரத்தின் உதவியை கொண்டு கட்சியை அழிக்க பார்த்தனர். பலாத்கார குற்றச்சாட்டுகளுடன் பல வழக்குகள் கம்யூனிஸ்டுகள் மீது ஜோடிக்கப்பட்டன. விசாரணையின்றி பாதுகாப்பில் வைக்கும் ஆழ்தூக்கி சட்டமும் பிறப்பிக்கப்பட்டது. சுதந்திரத்திற்கு பின்னும் கம்யூனிஸ்டுகளின் மீது விதிக்கப்பட்ட தடைகள் முற்றிலும் தளர்ந்தபடில்லை. இன்றும் சிறையில் எத்தனையோ பேர் தலைமறைவாக பல முக்கிய ஊழியர்களும் தலைவர்களும் வழக்குகள் நின்றபாடில்லை. ஆயினும் ஜனவரியிலிருந்து ஆகஸ்ட் வரை இந்த அடக்குமுறை உச்ச நிலையை அடைந்திருந்தது எனலாம். அந்த கட்டத்தில் அனுபவங்களை சித்தரித்து காட்டும் கடிதங்கள் சில இங்கே தொகுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் கம்யூனிஸ்ட் கட்சியின் சரித்திரத்தில் முக்கியமான கட்டம் இது. இத்தகைய கொடிய அடக்குமுறையை மாகாணம் முழுவதும் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய இளம் தலைவர்கள் அனுபவித்தனர். பொதுஜன பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் ஜனவரி மாதம் 22ஆம் தேதி நள்ளிரவில் ஒவ்வொரு ஜில்லாவிலும் முக்கியமான தலைவர்கள் ஊழியர்களும் திடீரென கைது செய்யப்பட்டு வேலூர் சிறைக்கு அனுப்பப்பட்டனர். நூற்றுக்கணக்கில் கேசுகள் வேறு. எங்கு பார்த்தாலும் கட்சி காரியாலயங்கள் சோதனை. பல ரெக்கார்டுகளை எல்லாம் போலீசாரால் எடுத்து செல்லப்பட்டன. கட்சி அங்கத்தினர்கள் அனுதாபி வீட்டில் எல்லாம் போலீசார் திடும் பிரவேசம். அரசுக்கு தப்பி தலைமறைவாக சென்ற தோழர்களை பிடிப்பதற்காக கிராமமாகவும் வீடு வீடாகவும் மோப்பம் பிடித்து போலீஸ் லாரிகளும் சிஐடி கோஷ்டிகளும் இரவும் பகலும் வட்டமிட்ட வண்ணமாயிருந்தன. கட்சி ஸ்தாபன அமைப்புக்கே ஒரு சோதனை காலம். ஆனால் உருக்கு போன்ற உறுதியுள்ள கட்சியாக இன்னும் பன்மடங்கு பலமடைவதற்க இந்த அனுபவங்கள் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு அமைந்தது. இந்த 8 மாத காலத்தில் அசாதாரணமான ஒரு சமயத்தில் எதிர்பாராத ஒரு அசுர அடக்குமுறைக்கு மத்தியில் கட்சியின் வேலைகள் தங்கு தடையின்றி நடைபெற்றன. இந்த வேலைகளுக்கு தலைமை தாங்கி நடத்திய மாகாண கமிட்டியின் முக்கிய அங்கத்தினரான தோழர் பி. சீனிவாசராவ் அவர்கள் ஒவ்வொரு ஜில்லாவுக்கும் இடைவிடாது சென்று இக்கடிதங்களை எழுதியிருக்கிறார். அவர் ஏற்றுக்கொண்டிருந்த கட்சி வேலைகளை பூர்த்தி செய்த காலத்திலேயே இக்கடிதங்களையும் வரைந்திருக்கிறார். இக்கடிதங்கள் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஏற்பட்ட இன்னல்களையும் தலைமறைவாக சென்ற தோழர்கள் அனுபவித்த கஷ்டங்களையும் அப்படியே படம் பிடித்து காட்டுகின்றன. அது மட்டுமல்ல, ஜனங்களின் வாழ்க்கையின் நிலைமையும் தமிழ்நாட்டில் எவ்வாறு இருக்கிறது என்பதையும் இதில் அப்படியே காணலாம். தொழிலாளிகளின் வாழ்க்கை துயரங்களென மத்தியதர வர்க்கம் பேசிக்கொள்வது என்ன என்பது போன்ற பல விஷயங்களையும் இதில் காணலாம். தோழர் பி. சீனிவாசராவை தமிழ்நாட்டு மக்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டியதில்லை. இளம் வயதிலிருந்து 25 வருட கால சேவை அவருடையது. தமிழ்நாட்டில் வளர்ந்துள்ள தொழிலாளி வர்க்க இயக்கத்தின் சரித்திரத்திலிருந்து அவர் வாழ்க்கையை பிரிக்க முடியாது. அவருடைய அனுபவங்கள் அலாதியானவை. பாட்டாளி மக்களின் வெற்றியை யாரும் தடுக்க முடியாதென்ற உறுதியை அவருக்கும் அவர் மூலம் பல தோழர்களுக்கும் அவரது கட்சி வாழ்க்கை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த கடிதங்களில் அவருடைய பல வருட அனுபவங்களை பார்க்கலாம். ஆனால் அவருடைய சுயசரிதை அல்ல இந்த கடிதங்கள். தமிழ் மக்களின் வாழ்க்கை, தொழிலாளி வர்க்கத்தின் அசையா உறுதி, நடுத்தர வகுப்பினரின் ஊசலாடும் மனப்பான்மை, காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் அபிப்பிராய பேதங்களும் அவை மறைவதும், சுதந்திர இயக்கத்தின் ஆவேசம், செங்கொடிக்காக உயிரை தருணமாக மதித்த தியாகிகளின் வீரம்,
இன்னும் எவ்வளவோ அனுபவங்கள் இக்கடிதங்களை படிக்கும்போது உங்களுக்கு தோன்றும். பல இடங்களில் ஹாஸ்யம் ததும்பும் இக்கடிதங்கள் இந்த சமூக அமைப்பின் கொடூர சொரூபங்களை சிலேடையாக கண்டிருக்கின்றன. சுதந்திர தினத்தையொட்டி தோழர் சீனிவாசராவ் எழுதியுள்ள குறிப்புகளை எந்த தேசபக்தனும் கண்ணில் நீர் விடாமல் படிக்க முடியாது. செங்கொடியும் கம்யூனிஸ்ட் கட்சியையும் பல இடங்களில் பொதுஜனங்கள் எவ்வளவு பரிவுடன் நேசிக்கிறார்கள் என்று விளக்கும் சம்பவங்கள் ஒவ்வொரு கம்யூனிஸ்டையும் இன்னும் உறுதியுடன் வேலை செய்ய தூண்டும் என்பது நிச்சயம். கம்யூனிஸ்ட் ஒவ்வொருவரும் படிக்க வேண்டிய புத்தகம் இது. பொதுஜனங்களும் படிக்க வேண்டிய புத்தகம். கம்யூனிஸ்ட் கட்சியை பற்றி இன்றைய காலகட்டத்தில் தெரிந்து கொள்ள இந்த புத்தகம் உதவும் என திடமாக நம்புகிறோம். ஜனங்களோடு நெருங்கி பழகி ஜனங்களின் கஷ்டங்களை தானும் அனுபவித்து ஜனங்களோடு தானும் ஒருவராய் இருக்கும் ஒரு தோழரால் தான் இத்தகைய கடிதங்களை எழுத முடியும் என்பது நிச்சயம். தமிழ்நாடெங்கும் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு மக்கள் அன்பும் ஆதரவும் வழங்கி வருகின்றனர் என்பதை இந்த கடிதங்களின் மூலமாக அறிந்து கொள்ளலாம். அத்தகைய ஆதரவை அடக்குமுறை எதிர்த்து நிற்பதற்கான உறுதியையும் ஸ்தாபன பலத்தையும் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு அளித்துள்ளது என்பதையும் சீனிவாசராவ் அவர்களின் கடிதங்கள் ஜீவனுடன் விளக்குகின்றன. ஜனங்களை சுரண்டி கொளுத்தி ஏமாற்றி வந்தவர்களின் காலம் மலையேறும். எதிர்காலம் ஜனங்களுடையதே. பொது காரியதரிசி தமிழ்நாடு கமிட்டி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி என்று முன்னுரை எழுதப்பட்டுள்ளது. இனி அடுத்தடுத்த அத்தியாயங்களில் கடிதங்கள் தொடரும். நன்றி.